பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தாளந்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல் ஞானமதி வந்த சுவாமி இயேசு அன்பை எண்ணி பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாலர் ஞாயிறுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தவரே, எங்கள் பிள்ளைகளையும் அணைத்து கொண்டு எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாலர் ஞாயிறு ஆராதனையிலே எங்கள் ஆண்டவருடைய கிருபை முழுவதுமாக இருந்து வழி நடத்தட்டும். ஊடகங்கள் வழியாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் உமக்குள்ளாக எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இறைவன் இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. கீதம் 381, ஆராணைக்கிதங்கள் 641. கீதம் 381, ஆராணைக்கிதங்கள் 641. பாலரே ஒரு நேசம் உண்டு என்ற பாடலை பாடுவோம். பாலரே ஒரு நேசர் உண்டு, வீண் மோட்ச வீட்டிலே நீங்காயின் நேசர் அன்பு ஓர் நாளும் குன்றாதே. ஊற்றாரின் நேசம் யாவும் நாள் செல்ல மாறினோ, இவ்வன்பர் திவ்ய நேசம் மாறாமல் நிலைக்கும். பாலரே ஒரு வீடு உண்டு, வீண் மோட்ச நாட்டிலே நீர் வாழ்வுண்டாக இயேசு அங்கர சால்வாரே. ஒப்பற்ற வீட்டை நாம் நாட வேண்டாமோ, அங்குள்ளோர் இன்ப வாழ்வில் ஓர் தாழ்ச்சிதான் உண்டோ. பாலரே ஓர் கிரீடம் உண்டு, வீண் மோட்ச வீட்டில் நீர் நல்மீட்பரின் பேரன்பால் ஓர் கிரீடமணிவீர். இப்போது மீட்பை பெற
நீராவரிடம் வாரும் ஈவாரவின் பத்தை. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு சின்னாமல் தீமை கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று கொண்டதே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது வாய் புகழை அறிவிப்போம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்கள் செயல்பட தீவிரியோ. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 119 97 வசனம் முதல் 104 வசனம் வரை முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 119 97 வசனம் முதல் 104 வசனம் வரை முறைமுறையாய் வாசிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் இன்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய்களையும் வெறுக்கிறேன். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமறை பகுதி சாமுவேலின் முதலாவது புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே,
நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான் என்பது. பாடம் முடிந்தது. தேவனுடைய அருளுக்கு ஆயத்தமாக கீதம் 380, ஆரானை கிதங்கள் 639. கீதம் 380, ஆரானை கிதங்கள் 639. நேர்த்தியானதனைத்தும் என்ற பாடலை பாடுவோம். நேர்த்தியானதனைத்தும் சேர்ந்த
அச்சிந்த வஸ்து நேர்த்தியானதனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞான விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பாம் சர்வ வல்ல கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார். இதை நாம் பார்த்து போற்ற நாவையும் சிருஷ்டித்தார். நேர்த்தியானதனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இன்று நம்முடைய திருமண்டலத்திலே பாலர் ஞாயிறு அனுசரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்கு நம்முடைய பாலியர் நண்பன் ஊழியங்கள் நமக்கு உதவி செய்கிறது. இதற்காக திருச்சபையில் சிறுவர்கள் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையில் சிறுவர்கள் குழந்தைகள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வது, வாழ கற்றுக் கொடுப்பதே இறைவனுக்கு நாம் செய்கிற பெரிய தொண்டு ஆகும். அவர்கள் நல்ல குடிமக்களாக, நல்ல சாட்சியுள்ள குழந்தைகளாக, எதிர்காலங்களிலே சிறந்த தலைவர்களாக உருவாகுதல் என்பது ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு ஆகும். இது எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று யோசிக்கின்ற போது, அந்த குழந்தைகள் நம்மிடம் கொண்டிருக்கிற அன்பை வைத்து நாம் இதை நிதானிக்கலாம். நம்முடைய உறவை வைத்து அதை நாம் நிதானித்துக் கொள்ளலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். குழந்தைகள் உள்ளம் ஆண்டவர் வாழுகிற இல்லம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் குழந்தைகளுடைய உள்ளங்களிலே இருக்கிறார், குழந்தைகளுடைய உள்ளங்களிலே வாசம் செய்கிறார், குழந்தைகளோடு அளவாளுகிறார், குழந்தைகளோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்லுவார்கள். குழந்தைகளும் தெய்வங்களும் குணத்தால் ஒன்று என்று சொல்லுவார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே இயேசுவானவர் ஞானத்திலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக வளர்ச்சி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை சிறப்பாக வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். 1905ஆம் ஆண்டு
9வது மாதம் 3ஆம் தேதி சாது சுந்தர் சிங் ரெட்மன் என்பவரால் ஞானஸ்நானம் பெறுகிறார். சிம்லாவிலே அவருடைய ஞானஸ்நான ஆராதனை நடைபெறுகிறது. சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், என்னை சாதுவாக்கியது என் தாய், என்னை கிறிஸ்தவனாக மாற்றியது தூய ஆவியானவர். என்னை சாதுவாக மாற்றியது என் தாய், என்னை கிறிஸ்தவனாக மாற்றியது தூய ஆவியானவர். எனவே குடும்பம், அதோடு இணைந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுடைய வாழ்வு அது கற்றுக்கொள்ளும் பள்ளிக்கூடம். கற்றுக்கொள்ளும் பள்ளிக்கூடம். அநேக வேளைகளிலே சிறு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக பெற்றோருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பெற்றோர்கள் அநேக வேளைகளிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவர்கள் நீங்கள் பொல்லாதவர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். ஆம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல் ஈவுகளை கொடுப்பது என்பது ஒரு பெரிய நற்செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் அவர்கள் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. 3 காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, பிள்ளைகள் கர்த்தரை அறிய வேண்டும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். சாமுவேல் பெலிஸ்தியருடைய கைக்கு எப்படி நீங்களாக்க முடியும் என்று ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். என்ன? இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவரை நீங்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவருக்கு நேராக ஜெபிக்க வேண்டும். இவ்விதமான செய்திகள் அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று உலகத்திலே தொடர்பு சாதனங்கள் அதிகமாக உள்ளது. தொடர்பு சாதனங்கள் மூலமாக நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மனதின் கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஊடகத்தின் மூலமாக நாம் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உலக பிரகாரமாக நாம் பெறுகிற செய்திகளுக்கும் ஆண்டவரிடமிருந்து ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்கிற செய்திகளுக்கும் நிறைய வித்தியாசங்களை காண முடிகிறது. ஆண்டவர் நமக்கு தருகிற செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கிக் கொண்டு அவைகளிலே எதை நாம் செய்யலாம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். குடும்பங்களிலே குழந்தைகளை பொறுத்தமட்டில், பிள்ளைகளை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு என்ன தேவை என்று தீர்மானிக்கின்ற பெரிய பொறுப்பு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்திலே பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கிறார்கள். இது நல்ல தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள், ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். கடவுளின் சத்தம் இந்த தீர்மானங்களை செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது.
நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நீதிமொழிகளின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த உலகத்திலே அழிந்து போகிற பொருட்கள் ஆகிய பொன்னையும் பொருளையும் நேசிப்பதினால் அநேக வேளைகளிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்று விடுகிறோம். ஆண்டவரை விட்டு நாம் தூர சென்று விடுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இதோ கதவை தட்டி கொண்டே இருக்கிற ஆண்டவர். தூரத்திலே நாம் விலகி சென்று விட்டாலும் நம்மை விடாமல் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்முடைய கதவை நம்முடைய ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். அதை திறப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எவரொருவர் கதவை திறக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே கடந்து வந்து அவர்களோடு வாசம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறத்தல் தகுமோ, மறத்தல் நியாயமோ? இந்த ஆண்டவரை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. இரண்டாவதாக, பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று வளர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று வளர்க்கப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற போதனையில் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆண்டவருக்கு ஏற்ற போதனையில் அவர்களை வளர்ப்பீர்களாக. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வசனம் போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனம் போதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். தண்டனை. பிரம்பு பள்ளிக்கூடங்களிலே ஒரு காலகட்டத்திலே தலைமை ஆசிரியர் துவக்கம், விளையாட்டு ஆசிரியராக இருக்கட்டும், வகுப்பு ஆசிரியராக இருக்கட்டும், கையிலே பிரம்போடு வகுப்பறையிலே நுழைவார்கள். வெள்ளாளன் விலையிலே பிறந்து மெஞ்ஞானபுரத்திலே படித்து கொண்டிருந்த அசரியா, நல்ல மாணவர், ஒழுக்கமான மாணவர், போர்டிங்கிலே இருந்து படிக்கிறார். அங்கு தங்கி படிக்கிறார். அவர் தங்கி படித்த அறை இன்றும் இருக்கிறது. மெஞ்ஞானபுரத்திலே அவர் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது ஒரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே அங்கு உள்ள தோட்டத்திலே சென்று கொய்யா பழங்களை திருடி சென்று சாப்பிட்டு விடுகிறார். கொய்யா பழங்களை பறித்து சக மாணவர்களோடு இணைந்து சாப்பிட்டு விடுகிறார். திங்கட்கிழமை வழக்கம் போல விசாரணை நடைபெறுகிறது. குற்றம் செய்த எல்லாரும் தலைமை ஆசிரியர் அறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஒவ்வொருவரையும் தண்டனை கொடுத்துவிட்டு அசரியாவை பார்த்து சொல்லுகிறார், வருகிற ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய தாயார் உன்னை பார்க்க வரும்போது அவர்களை என்னிடம் அழைத்து வா, அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன். எல்லாரையும் அடிகொடுத்து அனுப்பிய தலைமை ஆசிரியர் அசரியாவிடம் மாத்திரம் சொல்லுகிறார், உன் தாயிடம் சொல்லிவிடுகிறேன். அசரியா கலங்கி போனார். தலைமை ஆசிரியரை பார்த்து ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறார், கெஞ்சுகிறார்,
நீங்களே என்னை அடித்து விடுங்கள், நீங்களே என்னை அடித்து விடுங்கள், அந்த தண்டனை சற்று குறைவாக இருக்கும். என்னுடைய தாயாரிடம் சொன்னால் தண்டனை அதிகப்பட்டு விடும். தயவு செய்து சொல்லாதீர்கள், தயவு செய்து சொல்லாதீர்கள். நீதிமொழிகள் சாலமோன் கற்றுத் தருகிறார், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்க்க வேண்டிய இடத்திலே நாம் கண்டிக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அன்பு என்கின்ற பிரம்பினாலே நாம் கண்டிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடித்து வளர்ப்பது என்பது அன்பினாலே நாம் அடித்து வளர்க்க வேண்டும். ஒரு திருமண ஆராதனையிலே என்னோடு கல்வி கற்ற மாணவர், அதிலே செய்தி கொடுத்த குருவானவர் இதைத்தான் சொன்னார், பிரம்பை கையாளுவாயாக. மணமகனே நீ பிரம்பை கையாளுவாயாக, மணமகளே நீ பிரம்பை கையாளுவாயாக. எல்லாரும் முழித்தார்கள். இப்பொழுதுதானே திருமண ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், கணவனும் மனைவியும் அன்பு என்கிற தடியினாலே ஒருவரையொருவர் அடித்து கொள்ள வேண்டும். சிறிய சிறிய தவறுகள், சிறிய சிறிய மன புழுக்கங்கள் வரும்போது ஒருவரையொருவர் தட்டி கொடுத்து தேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் பிரம்பை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். ஆம், பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வளர்க்கப்பட வேண்டும். அதிலே ஆண்டவருடைய போதனை, ஆண்டவர் சொல்லித் தருகிற வசனங்கள் அது முக்கியமானவைகள். அதோடு மாத்திரமல்லாமல் கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்க வேண்டும். குணாதிசயங்களிலே சிறந்த குணாதிசயம் கீழ்ப்படிவது அல்லவா? கீழ்ப்படிவதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களை கனம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். பெற்றோர்களை கனம் பண்ணுவது என்பது எதற்காக? ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களை, பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் உண்மை. பட்ரோஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு தந்தையும் தாயும் என்பது பொருள். நம்முடைய பெற்றோர்கள் என்பது பொருள். அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு, பலன் இல்லாமல் போகாதபடிக்கு, ஒன்றும் இல்லாமல் போகாதபடிக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள். 139ஆம் சங்கீதத்திலே முதல் 12 வசனங்களிலே பார்க்கிறோம், பிள்ளைகள் நினைத்து பார்ப்பவைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைகள் நினைக்கிறதையும், பிள்ளைகள் பேசுபவைகளையும், பிள்ளைகளுடைய செயல்களையும் கடவுள் பார்க்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம், 119ஆம் சங்கீதத்திலே 63ஆம் வசனத்திலே, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் நான் தோழன், உமக்கு பயப்படுகிற யாவருக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்பும் கரிசனையும் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. எனவே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வளர்க்கப்பட வேண்டும். கர்த்தருக்கென்று வளர்க்கப்படுகிற அந்த வாழ்க்கை அது அன்புள்ள வாழ்க்கையாகவும், கீழ்ப்படுகிற வாழ்க்கையாகவும், பெற்றோரை கனமணுகிற வாழ்க்கையாகவும் அவைகள் அமைந்திருக்க வேண்டும். 3ஆவதாக, பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுனுடைய ஊழியம் பல்வேறு வகையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்க ஊழியம், சுகமாக்குகின்ற ஊழியம், நீதியையும் நியாயத்தையும் இந்த உலகத்திலே நிலைநாட்டுகின்ற ஊழியம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் சிறுபிள்ளைகள் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறார். சிறுபிள்ளைகள் மூலமாக நிறைய காரியங்களை அவர் சொல்லித் தருகிறார்.
பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிடிக்கும். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர் ஆண்டவர். இந்த பகுதியிலே அவர் சொல்லுவது, குழந்தைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். இங்கே ஒரு பையன் இருக்கிறான் என்று அந்த சிறுவனை ஆண்டவருக்கு அறிமுகம் செய்த போது, அவனிடம் அப்பங்கள் இருக்கிறது, சிறு மீன்கள் இருக்கிறது என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து கொடுத்தார். சிறு பிள்ளையை எடுத்து அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, எவனாயிலும் இந்த சிறு பிள்ளையை போல் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் கற்றுக் கொடுத்தார். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி அவனை தண்ணீரிலே அமிழ்த்து விட வேண்டும். சிறுவர்கள் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்கள். சிறுவர்கள் ஆண்டவரால் அன்பு கூறப்பட்டவர்கள். எவ்வளவு வேகம் பாருங்கள். காலையிலே செய்தியிலே நான் சொன்னேன், சிறு பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துவது என்பது சட்டப்படி குற்றமாகும். கண்டிப்பாக செய்யாதீர்கள், கண்டிப்பாக செய்யாதீர்கள். எந்த விதமான வேலைகளிலும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. அது அந்த பிஞ்சு உள்ளங்களை பாதிக்கும், வேதனைகளை உண்டாக்கும். நீங்கள் நினைத்துக் கொள்ளுவீர்கள், வீட்டிலே உள்ள தண்ணீர் தொட்டியை கழுவி விட்டு அவனுக்கு 20 ரூபாய் பணம் கொடுக்கிறேன் தானே என்று நினைப்பீர்கள். இல்லை, அவன் வீட்டிலே வேலை செய்து தந்தால் அவனுக்கு உணவு கொடுக்கிறேன் என்று தானே நீங்கள் நினைப்பீர்கள். உண்மைதான், நல்லதுதான். ஆனால் சிறு பிள்ளைகளை வேலை வாங்குவது ஆண்டவருக்கு பிரியமல்லவே. அரசாங்கமும் அதற்கு எதிர்த்துதானே நிற்கிறது. குழந்தைகள் படிக்கப்பட வேண்டும், படிப்பிக்கப்பட வேண்டும். வேலைக்கு வாங்காதீர்கள். நீங்கள் செய்கிற உதவிகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் வேலை வாங்கிவிட்டு சிறு பிள்ளைகளுக்கு செய்கிற உதவிகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல் இருக்கிறது. இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறான். இவர்களுக்கு வேலை கொடுக்கிறவன் என்று திருமறையிலே எங்கும் இல்லை. சிறு பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தரவே இல்லை. சிறு பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துங்கள், சிறு பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை கொடுங்கள் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர, வேலை கொடுப்பதற்கும் சிறு பிள்ளைகள் உழைப்பதற்கும் வேதத்திலே எங்கும் இடவில்லை. என் ஆண்டவர் பெரியவர்கள் வேலை செய்வதை பார்த்தே, கடினமான தொழில் செய்வதை பார்த்தே வருத்தப்படுகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். செங்கல் அறுக்கின்ற கடினமான வேலைகளை என் ஆண்டவர் பார்த்தபோது இவர்கள் எழுப்புகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். கூக்குரல் எழுப்புகிற சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். சிறு பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தினால் அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை நம்முடைய ஆண்டவர் கேட்பார், கேட்பார். இங்கு சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். உலகம் சாத்தானின் ஆளுகையிலும் இருக்கிறது. அநேக வேளைகளில் அவன் ஏமாற்றி விடுகிறான், அநேக வேளைகளிலே ஏமாற்றி விடுகிறான். கோட்டட் டேப்லெட் என்று சொல்வார். கசப்பான மாத்திரைக்கு மேல் இனிப்பு பூசப்பட்டு இருக்கும். கசப்பான மாத்திரைகளுக்கு மேல் இனிப்பு பூசப்பட்டு இருக்கும். மாத்திரையை அப்படியே விழுங்கிவிட்டால் இனிப்போடு உள்ளே சென்று விடும். சிறிது நேரம் அது நாக்கிலே தங்கினால்தான் அதனுடைய உண்மை நிலை தெரியும். பிசாசானவனும் அப்படித்தான். சிறிய இனிப்புகளை நமக்கு தந்து நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பான். ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நீக்கி விடுதலை தருகிறார். அற்புதம் செய்கிறவர், வல்லமையுடையவர், வியாதிகளை குணமாக்குகிற ஆண்டவர், வல்லமையை பெருகச் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி என்றால் நம்மிடமிருந்து நற்செய்தியை அறிவிப்பதும் மனம் திரும்பி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதையும் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பு திருச்சபையே, குழந்தைகள் நமக்கு கற்றுத்தருவது நீதியுள்ள வாழ்க்கை, சமாதானம் உள்ள வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை, விசுவாசம் உள்ள வாழ்க்கை. எனவேதான் எல்லா குழந்தைகளும் ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். பின்னால் வருகிற பகுதியிலே சொல்லியிருக்கிறது, அவர் அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒருவரையும் அப்படியே விட்டு செல்கிற ஆண்டவர் அல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆம், நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நல்ல ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. நாம் சிறுவர்களாக இருக்கிற காலகட்டத்திலே இருந்து அதை படித்திருப்போம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல்
இந்த பாடலை பாடகர் குழுவோடு சேர்ந்து நாமும் பாடலாமா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். சாக்கு புக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு புக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாய், திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம் எல்லாரையும் கூவி அழைத்து சேர்த்து கொள்கிறவர். சிறுவர்களை அனைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல நம் எல்லாரையும் அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரண்டை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரின் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். சிறுவர்கள் முதல் இந்நாள் வரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் தம்முடைய எல்லா வல்லமையினாலும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபையையும் நம்முடைய இந்திய தேசத்தையும் நிறைவாக நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதம் 382, ஆராணைக்கிதங்கள் 309, கீதம் 382, ஆராணைக்கிதங்கள் 309, பாலர் ஞாயிறுது பாசமாய் வாரும் என்ற பாடலை பாடுவோம். பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தாளந்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல் ஞானமதி வந்த சுவாமி இயேசு அன்பை எண்ணி பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பாலர் சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோ, பாலர் நேச பாதம் பணிய கற்றோ. பாலர் சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோ, பாலர் நேச பாதம் பணிய கற்றோ. பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம், ஊரில் எங்கும் நம் பஞ்சாங்கம் ஓதும் பாலியல் நேசம் கண்டோம். பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தேடி வந்தலையும் தேசிகருண்டு, பாடி ஆர்ப்பரிக்க பாலர் பாட்டுண்டு. தேடி வந்தலையும் தேசிகருண்டு, பாடி ஆர்ப்பரிக்க பாலர் பாட்டுண்டு. கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் உண்டு, நாடி மீட்பர் பாதம் பால தேட எல்லா ஏதும் உண்டு. பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும்.
இன்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. இன்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேசர் செய்து வரும் எண்ணி மூடியா நன்மை ஏகமாக எண்ணிக்கொண்டு பால ஞாயிறு பாசமாய் வரும். பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பால ஞாயிறு பாசமாய் வரும். பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் ஊடகங்கள் வழியாக பாலர் ஞாயிறை ஆசிரிக்க எங்கள் ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமணத்தினுடைய சிறுவர் ஊழியங்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அதன் பரிபாரகராக இருந்து சிறப்பாக செயல்படுகிற எங்கள் அன்பு பேராயர் பெருந்துரு அறிவர் SCC தேவசகாயம் பேராயர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறுவர் ஊழியத்தின் இயக்குநராக செயலராக இருந்து ஊழியம் செய்கிற அருள் திரு கிளாட்சன் ஐயர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, அதிலே பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரண்டை கொண்டு வருகிற பெரிய பொறுப்பை எங்கள் ஆண்டவர் திருமண்டலத்துக்கு தந்திருக்கிறீர். அவைகளை நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்து செயல்படுகிற அனைத்து மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறப்பாக கோவில்பட்டி பவுலின் ஆலயத்திலே ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக, விடுமுறை பள்ளி ஆசிரியர்களாக, ஆண்டவரே, சிறுபிள்ளைகளை ஆண்டவரண்டை வழிநடத்துகிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் உம்மண்டை வழிநடத்தப்படவும் உமக்குள்ளாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அருள்தாரும். பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசுவின் நிமித்த வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கீதம் 378, ஆரானை கிதங்கள் 635. கீதம் 378, ஆரானை கிதங்கள் 635. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாடலை பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதல் அவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம். இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். வீரர் நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம். பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம்.
கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். சாக்கு புக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு புக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை. காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர்.